போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பொதிகை தென்றல் தமிழ் தொடர் வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா 8ஆம் வகுப்பில் 3வது இயல் சரியா எச்சம். நம்ம போன வகுப்பு பார்த்தீங்கன்னா வினைமுற்று பார்த்துருப்போம். இந்த வினைமுற்றுக்கும் எச்சமுக்கும் நிறையா தொடர்பு இருக்குது. நம்ம வினைமுற்றில் பார்த்தீங்கன்னா தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வேங்கல் வினைமுற்றுலாம் பார்த்துருப்போம். இப்போ நம்ம எச்சத்தை பார்த்தோம்னா பெயரெச்சம் வினைச்சம் எல்லாருக்கும் தெரியும். பெயரெச்சத்தோட வகைகள் தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். வினையச்சத்தோட வகைகள் தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம். அங்கே தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று பார்த்தோம். அது அப்படியே ரிப்பீட் ஆகுதா? ஸோ அப்போ தெரிநிலை வினைமுற்றும் குறிப்பு வினைமுற்றும் நீங்கள் தெளிவாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினைச்சம் கிளியராக புரியும். ஸோ அதனால் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் இன்னுமே கிளியராக இருக்கும். ஸோ இது இலக்கணம் நிறைய தொடர்ச்சி இருக்கும், ஒரு டாப்பிக்குமே தொடர்ச்சி நிறையா இருக்கும். சரி, எச்சம் பார்க்கலாமா? நம்ம எப்பயும் போல் கிளாஸ் கவனிச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டில் பிடிஎஃப்பில் பார்த்துக்கலாம். பழுத்த பழம் எடுத்து வந்தான். இந்த தொடரில் எதெல்லாம் வினைச்சொல்? நம்ம போன வகுப்பில் இதான் கேட்டிருப்போம், அது வினைமுற்றுலையும். இதில் பழுத்த, எடுத்து, வந்தான், இது மூணுமே வினைச்சொல். ஏன்னா என்னென்ன வினை இருக்குன்னா, பழுத்த பழுன்ற வினை இருக்குது, எடுத்து எடுன்ற வினை இருக்குது, வந்தான் வான்ற வினை இருக்குது. இது மூணுமே வினைச்சொல் தான். ஆனால் இதில் எந்த வினைச்சொல் தன் பொருளை முற்று பெற்றிருக்கோ அது வினை முற்றுன்னு நம்ம போன கிளாஸ் பார்த்துருக்கோம். இதில் வந்தான் என்ற வினை தன் பொருளை முற்று பெற்றிருக்கோம், அது வினை முற்று. ஸோ அப்போ முற்று பெற்ற அது வினை முற்றுனா, முற்று பெறலாம் அது எச்சம். இப்போ நீங்கள் போட்டித் தேர்வு படிக்கிற ஒரு எச்சம், எனக்கு இந்த வேலை வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வேலை கிடைச்சோடனே தானே அந்த வேலை முடிஞ்சிருச்சு, முற்றுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்மளுக்கு இன்னும் ஒரு 70% 80% நம்ம வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தேவை, அந்த பணி இன்னும் முடியல, அதானே எச்சம். ஸோ அப்போ ஒரு சொல் தன் பொருளில் முற்று பெறாமல் எஞ்சி நிற்பது எச்சம் எனப்படும். இதான் எச்சத்துக்கான கிளியரான விளக்கம். ஒரு சொல் தன் பொருளில் முற்று பெறாமல் எஞ்சி நிற்பது எச்சம் எனப்படும். இங்கு எந்த சொல் தன் பொருளை முற்று பெறாமல் எஞ்சி நிற்குன்னு பார்க்கலாமா? பழம், இது ஒரு முழுமையான பெயர் சொல். வந்தான், அது ஒரு முழுமையான வினைச்சொல். ஆனால் இந்த பழுத்த, எடுத்து, இது ரெண்டும் தான் எச்சம். ஸோ எச்சத்துக்குலாம் நீங்கள் பெருசாக ஷார்ட்கட்லாம் செட் பண்ண தேவையில்லை, அது ஒரு ஃபீல்ட்லேயே கண்டுபிடிச்சலாம். அது ஒரு முழுமையான பொருளே தராது. யாராச்சும் போய் நீங்கள் சொல்ல முடியுமா பழுத்தனு? பழுத்ததுன்னு சொல்லலாம், பழம் பழுத்ததுன்னு சொல்லலாம். பழுத்தனா என்ன பழுத்தன அவங்க கேட்பாங்கல்ல. ஸோ அந்த பழுத்த என்ற சொல் தன் பொருளை முற்று பெறாமல் எஞ்சி நிற்குது. அது போல தான் எடுத்து, எடுத்தான்னு சொல்லலாம், எடுத்துன்னு சொல்ல முடியாது, எச்சம். சரியா? ஸோ அப்போ இங்கே எதுலாம் எச்சம்? பழுத்த என்பது எச்சம், எடுத்து என்பது எச்சம். ஸோ இப்போ எச்சத்துக்கான விளக்கம் என்னது? ஒரு சொல் தன் பொருளில் முற்று பெறாமல் எஞ்சி நிற்பது எச்சம் எனப்படும். சரி, ஓகே, எச்சத்தோட வகை போயிடலாமா? எச்சம் 2 வகை. என்னது? பெயரெச்சம், வினையச்சம். பெயரெச்சம், வினையச்சம். ஸோ பெயரெச்சம் சிம்பிளான உலகம் தான். ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம். ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம். எழுதிய, இது ஒரு எச்சம். இந்த எச்சம் பெயரை கொண்டு முடியுமா, வினையை கொண்டு முடியுமா? சொல்லி பார்க்கலாமா? எழுதிய வந்தான், எழுதிய சென்றான். ஓ, கிளியரா இல்ல? எழுதிய மாணவன், எழுதிய மாணவி, எழுதிய பையன். ஸோ அப்போ இந்த எச்சம் ஒரு பெயரை தான் கொண்டு முடியும், அதனால இது என்னது? பெயரெச்சம். ஸோ அப்போ எழுதிய மாணவன், எழுதி. இங்க சொல்லி பார்க்கலாமா? இதுவும் ஒரு எச்சம். அதுனா எழுதி, பார்த்ததில்ல, அது எச்சம் தான். எச்சம் முடிவாயிடுச்சு. அது என்ன எச்சம் நம்ம கண்டுபிடிக்கலாம். எழுதி மாணவன், எழுதி மாணவி, எழுதி பையன். செட் ஆகல. எழுதி வந்தான், எழுதி சென்றான். சரியா? ஸோ அப்போ இது ஒரு வினையை தான் கொண்டு முடியும், அப்போ இது வினையச்சம். எழுதி சென்றான், அங்கே இச்சு வரும், அதுக்கான காரணத்தை நான் லாஸ்ட்டில் சொல்லணும். சரியா? நீங்கள் இப்போ போட்டு அதை குழப்பிக்காதீங்க. ஸோ அப்போ பாருங்கள், வல்லினம் மிகுமிடம் மிகாமிடம் பிழை திருத்தத்துக்கு இந்த எச்சமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். சரியா? ஸோ பாருங்கள், இதை வச்சு தான் பேசிக் நம்ம படிக்க போகிறோம். ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம், ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் வினைச்சம். நம்மளுக்கு நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது, நம்ம அது பிடிஎஃப் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் கான்செப்ட் மட்டும் என்னென்னு புரிஞ்சுங்க. இதான் பேசிக். இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போக போகிறோம். இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா, இது ரெண்டுக்குமே விகுதிகள் இருக்குது. பெயரெச்ச விகுதிகள் இருக்குது, வினையச்ச விகுதிகள் இருக்குது. இது 3 காலத்தில் வரும், இது 3 காலத்தில் வரும். இதுலேயும் 2 வகை இருக்குது, இதுலேயும் 2 வகை இருக்குது. இதான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேசிக்காக நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு எச்சம்னா என்னென்னு தெரியும், பெயரெச்சமும் தெரியும், வினையச்சம் தெரியும். ஒரு ட்ரீகால் பண்ணி எடுத்து போயிடலாமா? ஒரு சொல் தன் பொருளில் முற்று பெறாமல் எஞ்சி நிற்பது எச்சம். அந்த எச்சம்
பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம், வினையை கொண்டு முடிந்தால் வினையெச்சம். அடுத்து போயிடலாம். அடுத்தது பெயரச்ச விகுதிகள் பார்க்கலாம். பெயரச்ச விகுதிகள் என்னன்னு பார்க்கலாமா? ஆவும் உம்மும் பெயரச்ச விகுதிகள். ஆவும் உம்மும் பெயரச்ச விகுதிகள். வினையச்ச விகுதிகள் எதுன்னு பார்க்கலாமா? ஊவும் ஈயும் வினையச்ச விகுதிகள். ஊவும் ஈயும் வினையச்ச விகுதிகள். இருந்தாலும் நான் ஏன் ஈ போட்டிருக்கேன்னா, இதுவும் சில நேரத்தில் வினையச்ச விகுதியாக வரும். இதை நாங்கள் நடத்தணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஏன் நடத்துகிறேன்னா, இப்போ நம்ம ஊ ஈயை மட்டும் வச்சு படித்தோம்னா நம்மளுக்கு எச்சம் கிளியராக புரியும். ஆனால் வல்லினம் மிகுமிடம் மிகாமிடம் பிழை திருத்தம் அது போல கான்செப்டும் நான் சேர்த்து இங்கே கவர் பண்ணுறதுனால உங்களுக்கு நான் இதையும் சேர்த்து சொல்லி தந்துடுறேன். ஸோ தெரிஞ்சுங்க, என்பது பெயரச்ச விகுதி தான். ஆனால் சில நேரத்தில் எதுலேயும் வரும், வினையச்சத்துலேயும் வரும். இது நான் எடுத்துக்காட்டு நான் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு விகுதியில் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. எது பெயரச்ச விகுதி? ஆவும் உம்மும். எது வினையச்ச விகுதி? ஊவும் ஈயும் ஆவும் ஈயும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 காலத்தில் வரும். இது ரெண்டுமே 3 காலத்தில் வரும். சரியா? பார்க்கலாமா? உங்களுக்கு இன்னும் சிம்பிளான இந்த எடுத்துக்காட்டு இந்த தொடர் கொடுத்துடல. இது பேசிக்கான தொடரில் இந்த தொடர் வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். ஸோ அப்போ பழுத்த என்பது எச்சம் சொன்னா, எடுத்து என்பது எச்சம் சொன்னா, இந்த பழுத்த என்ற எச்சம் பழம் என்ற பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கா? அப்போ இது என்ன எச்சம்? பெயரெச்சம். எடுத்து என்ற எச்சம் வந்தான் என்ற வினை சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கா? அப்போ என்ன எச்சம்? வினையெச்சம். ஸோ அப்போ இதில் எல்லாமே இருக்குது. ஸோ இது மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு பெயரெச்சம்னா பழுத்த பழம், வினையெச்சம்னா எடுத்து வந்தான். இதே மைண்டுக்குள்ள வச்சுங்க. ஸோ அப்போ ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு, இது பெயரெச்சம். ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிஞ்சிருக்காது, வினையெச்சம். அடுத்தது 3 காலத்தில் வரும். பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். எப்படி வரும்னு பார்க்கலாமா? பெயரெச்சம் 3 காலத்தில் வரும். நீங்கள் இந்த பெயரெச்சத்தை 3 காலத்தில் மாற்றி பார்க்கலாமா? பழுத்த பழம், பழுக்கின்ற பழம், பழுக்கும் பழம். பழுத்த பழம், பழுக்கின்ற பழம், பழுக்கும் பழம். ஸோ இப்போ ஒரு பெயரெச்சம் 3. இந்த பெயரெச்சம் இல்லை, பெயரெச்சமாக இருந்தால் அது கண்டிப்பாக 3 காலத்தில் மாற்ற முடியும். இப்போ பாருங்க, எழுதிய மாணவன், எழுதிய மாணவன், எழுதுகின்ற மாணவன், எழுதும் மாணவன், பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல். சரி, இப்படி எல்லா பெயரெச்சத்தையும் கண்டிப்பாக என்ன மாற்றலாம்? 3 காலத்திலையும் கண்டிப்பாக மாற்ற முடியும். ஸோ தெரிஞ்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். அடுத்து வினையெச்சம். வினையெச்சமும் 3 காலத்தில் வரும். நம்மளுக்கு தெரிஞ்ச வினைச்சத்தை நம்ம மாற்றிக்கலாம். நம்ம என்ன வினைச்சம் மேலே பார்த்தோம்? எடுத்து வந்தான் இருக்கா? எடுத்து வந்தான். அதை எப்படி 3 காலத்தில் மாற்றலாம்? மாற்றுங்க பார்க்கும். எடுத்து வந்தான், எடுத்து வருகின்றான், எடுத்து வருவான். இந்த 3 காலத்தை மாற்றுறதுல ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். இதுதான் நிறைய பேருக்கு எச்சத்தில் ஒரு புரியாத இடம். எச்சம் கண்டிப்பாக ஈஸியான ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த பெயரெச்சமும் 3 காலத்தில் மாறும், இந்த வினையெச்சமும் 3 காலத்தில் மாறும். ஆனால் பெயரெச்சம் 3 காலத்தில் மாறும்போது எது 3 காலத்தையும் காட்டும்னா எச்சம் காட்டும். பாருங்க, பழம் பழம் பழம், பெயர் சொல் அப்படியே தானே இருக்கு. இந்த எச்சம் தான் 3 காலத்துக்கு மாறுது. பழுத்த, பழுக்கின்ற, பழுக்கும். ஆனால் இங்கே எச்சம் மாறாது, வினைச்சொல் தான் மாறும். இந்த டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக எடுத்தோன்னே புரியணும்னா நான் புரிய வைக்கிறேன். இதுதான் உங்களுக்கு ஒரு கஷ்டமான இடமா இருக்கும் இந்த டாபிக்ல. பார்க்கலாமா? எடுத்து வந்தான், எடுத்து வருகின்றான், எடுத்து வருவான். எடுத்து வந்தான், எடுத்து வருகின்றான், எடுத்து வருவான். ஸோ இப்போ நீங்களே கவனிங்க, பெயரெச்சமும் 3 காலத்தில் வரும், வினையெச்சமும் 3 காலத்தில் வரும். ஆனால் எங்கெங்கே மாற்றம் நடக்குதுன்னு நல்லா கவனி. இதை வச்சு ஸ்டேட் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம், நிறைய பேர் ஆன்சரே பண்ண மாட்டாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, பெயரெச்சத்தில் எச்சமே காலம் காட்டும். பெயரெச்சத்தில் எச்சமே காலம் காட்டும். கரெக்டு தானே? கரெக்டு தான். ஏன்னா எது எச்சம்? பழுத்த, பழுக்கின்ற, பழுக்கும். இதான் எச்சம், அது பெயர் சொல். எச்சம் தானே காலம் காட்டுது. வினையெச்சத்தில் எச்சமே காலம் காட்டும் தான் தப்பு. வினையெச்சத்தில் எது எச்சம்? எடுத்து. எடுத்து என்ன காலம் உங்களால் சொல்ல முடியுமா? எடுத்து காலம் தெரியல. எடுத்து வந்தான் இறந்த காலம், வருகின்றான் நிகழ்காலம், வருவான் எதிர்காலம். ஸோ அப்போ பெயரெச்சத்தில் எச்சம் தான் காலம் காட்டும், பெயர் சொல் காலம் காட்டாது. வினையெச்சத்தில் எச்சம் காலம் காட்டாது, வினைச்சொல் தான் காலம் காட்டும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் கிளியராக புரிஞ்சுங்க.
ஸோ எச்சம் தான் நம்மளுக்கு தேவையானது. இப்போ நான் கோடு போடுறேன், காலம் காட்டுறதை வச்சு நான் கோடு போடல, எச்சத்தை நான் இப்போ கோடு போட்டிருக்கேன். பெயரெச்சத்தில் நான் எச்சத்தை கோடு போட்டேன், வினைச்சத்தில் நான் எச்சத்தை கோடு போட்டேன். ஆனால் இங்கே எது காலம் காட்டுச்சு? எச்சம். இங்கே எது காலம் காட்டுச்சு? வினைச்சொல். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, இந்த இடம் தான் நிறைய பேருக்கு புரியாத ஒரு இடம். சரி, இப்போ விகுதி செக் பண்ணி, நம்ம விகுதி சில பேர் குழப்பமா இருந்திருக்கும்ல, பாருங்க. எப்படி ஆவும் உம்மும் பெயரெச்ச விகுதின்னு கேட்டால், பழுத்த தா இத்து பிளஸ் ஆ பெயரெச்ச விகுதியா? பழுக்கின்ற ர இரு பிளஸ் ஆ பெயரெச்ச விகுதியா? பழுக்கும் பெயரெச்ச விகுதியா? ஸோ இப்போ ஆவும் உம்மும் பெயரெச்ச விகுதி, டவுட் இருக்காது. அடுத்து பாருங்க, எடுத்து இது மூணுமே உகரம் தான், ஊதான் வந்திருக்கு. ஈயும் நான் வேணா எடுத்துக்காட்டு கொடுக்குறேன். நம்ம மேலே பார்த்தோம், எழுதி சென்றான், பாருங்க தி இத்து பிளஸ் இ. ஸோ இப்போ ஈக்கும் எடுத்துக்காட்டு இருக்கு, நம்மகிட்ட ஊக்கும் எடுத்துக்காட்டு இருக்கு. ஆவும் ஈ நான் இப்போ எழுதி போடுறேன். ஓகேவா? இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுங்க, நம்ம அடுத்தது போயிடலாம். அடுத்து நம்ம அதை பார்த்துட்டு தெரிநிலை குறிப்புக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பெயரெச்சமும் 3 காலத்தில் வரும், வினையெச்சமும் 3 காலத்தில் வரும். பெயரெச்சத்தில் எச்சம் காலம் காட்டும், வினையெச்சத்தில் எச்சம் காலம் காட்டாது, வினைச்சொல் தான் காலம் காட்டும். டவுட் இல்லைல்ல? ஸோ இப்போ ஆவுக்கு இங்கே எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? இதை வச்சு நான் திரும்ப வந்து தெரிநிலை குறிப்பு நடத்தும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல, நம்ம அப்போ லிங்க் பண்ணி பார்த்தோம். படிக்க, இது எச்சம், எனக்கு கிளியராக தெரியுதுல. படித்தான், படித்தால், படித்தார், அது வினைமுற்று. அதுனா படிக்க. படிக்க என்பது எச்சம். டக்கு நீங்கள் கா இக்கு பிளஸ் ஆ பெயரெச்சம் சொன்னால் தப்பு. ஸோ இதுக்கப்புறம் விகுதின்னு நீங்கள் கொஞ்சம் கவனிங்க, அது எதை கொண்டு முடியுதுன்னு கவனிங்க. ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம், வினையை கொண்டு முடிந்தால் வினைச்சம் தானே. படிக்க மாணவன், படிக்க மாணவி, நல்லா இல்லை. படிக்க சென்றான், கரெக்டாக இருக்கா? படிக்க சென்றான். வரும், படிக்க சென்றான். சரியா? ஸோ இப்போ புரியும் நினைக்கிறேன். இங்கே ஆ தான் வந்துச்சு, இருந்தாலும் அது வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ ஆ என்பது வினையச்சத்திலையும் வரும்ன்றது மைண்டில் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்க, போய் பார்த்தான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஆவுக்கும் ஈக்கும் விகுதியை வச்சு நான் ஒரு 2 எடுத்துக்காட்டு எழுதி போட்டிருக்கேன். ஸோ கா இக்கு பிளஸ் ஆல முடிஞ்சு, இங்கே ஈயில முடியுது. போய் இந்த எச்சம், அதுனா போய், போனான், போனால், அது வினைமுற்று. போய் என்பது எச்சம், அந்த எச்சம் பார்த்தான் என்ற வினையை தானே கொண்டு முடியுது. அப்போ இதுவும் வினையச்சம். ஸோ படிக்க சென்றான் என்பது வினையச்சம், போய் பார்த்தான் என்பதும் வினையச்சம். இது ஆவுக்கும் ஈக்குமான எடுத்துக்காட்டு. ஸோ நோட் பண்ணிங்க, அவ்வளோதான். அடுத்து தெரிநிலை குறிப்புக்குள்ளே போயிடலாமா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் தெரிநிலை குறிப்பு. சரி பாருங்க, நம்மளுக்கு பெயரெச்சத்தை பற்றி இப்போ தெரியும். இங்கே வச்சு நம்ம ரீகால் பண்ணிடலாம். பெயரெச்சம், ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம். பெயரெச்ச விகுதி எது? ஆவும் உம்மும். பெயரெச்சம் 3 காலத்தில் வருமானா வரும். எப்படி வரும்? பழுத்த பழம், பழுக்கின்ற பழம், பழுக்கும் பழம். ஒரு பெயரெச்சத்தில் எது காலம் காட்டும்? எச்சம் காலம் காட்டும். அடுத்து வினையெச்சம், ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் வினையெச்சம். சரியா? வினையெச்சம் 3 காலத்தில் வருமானா வரும். எடுத்து வந்தான், எடுத்து வருகின்றான், எடுத்து வருவான். ஸோ ஒரு வினையெச்சத்தில் எச்சம் காலம் காட்டாது, வினைச்சொல் தான் காலம் காட்டும். வினையெச்ச விகுதி இது உ இ ஆ இ. அந்த ஆ ஈக்கும் நான் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். சரி, இது வரைக்கும் நம்ம இதான் பார்த்துருக்கோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். கிளியரா பார்க்கலாமா? நீங்க ஆல்ரெடி தெரிநிலை வினைமுற்று பார்த்துருக்கீங்க, குறிப்பு வினைமுற்றும் பார்த்துருக்கீங்க. சரியா? அங்கே என்ன கான்செப்டோ அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தை எடுத்தா நம்ம இதை உருவாக்கியிருக்கோம். நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஸோ நம்ம சும்மா ரிவிஷன் பண்ணிடலாம். நல்ல ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. தெரிநிலை வினைமுற்று ஒரு செயல் நடைபெறுவதற்கு 6 அடிப்படையானவை நான் சொல்லி கொடுத்துருப்போம்ல. செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். இந்த 6ஐயும் ஒரு வினைமுற்று காட்டினா அது ஒரு தெரிநிலை வினைமுற்றா? அந்த 6ல இருந்து நான் இப்போ 2 மட்டும் எடுத்துக்க போறேன். அந்த 2 எது காட்டுதோ அதுதான் இங்க தெரிநிலை. சரியா? அங்க தெரிநிலை வினைமுற்று, இங்க தெரிநிலை பெயரெச்சம், தெரிநிலை வினையெச்சம். 2 தெரிநிலைக்குமே அதுதான். சரியா? ஸோ இப்போ செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். செயல் காலத்தை மட்டும் நான் எடுத்துக்க போறேன். செயல் காலம்.
நல்லா கவனிச்சிங்க. ஒரு பெயரெச்சம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டினால் அது ஒரு தெருநிலை பெயரெச்சம். அவ்வளவுதான். ஒரு அது பெயரெச்சம் தெரியணும், அதுக்கப்புறம் அது பெயரெச்சம் முடிவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க தெருநிலை பெயரெச்சமா குறிப்பு பெயரெச்சமான்னு கிட்ட போகணும். சரியா? அது தெருநிலை பெயரெச்சமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா, அந்த பெயரெச்சம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டினால் அது ஒரு தெருநிலை பெயரெச்சம். பார்க்கலாமா? மாத்திக்கலாம், டிஃப்ரெண்டா இருக்கட்டும். படித்த மாணவன் உடைந்த பானை எழுதிய கடிதம். ஃபர்ஸ்ட் இது பெயரெச்சம் முடிவு பண்ணிடலாமா? பாருங்க, படித்த மாணவன், படித்த என்ற எச்சம் மாணவன் என்ற பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு, அப்ப இது பெயரெச்சம் தான். உடைந்த என்ற எச்சம் பானை என்ற பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு, அப்ப இதுவும் பெயரெச்சம் தான். எழுதிய என்ற எச்சம் கடிதம் என்ற பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு, அப்ப இதுவும் பெயரெச்சம் தான். சரி, அது ஓகே. அடுத்து விகுதியும் செக் பண்ணிடலாமா? தா இத்து பிளஸா, இங்கே இத்து பிளஸா, இங்க இ பிளஸா. ஸோ ஆ என்பது ஒரு பெயரெச்ச விகுதி தான். சரி, ஓகே. பெயரெச்சம் தான் 3 காலத்தில் மாறுமே, மாற்றி பார்க்கலாமா? படித்த மாணவன், படிக்கின்ற மாணவன், படிக்கும் மாணவன். சரியா? அடுத்து பாருங்க, உடைந்த பானை, உடைகின்ற பானை, உடையும் பானை. அடுத்து பாருங்க, எழுதிய கடிதம், எழுதுகின்ற கடிதம், எழுதும் கடிதம். ஸோ அப்போ இது பெயரெச்சம் தான். சரி, இது எப்படி தெருநிலை பெயரெச்சம் கண்டுபிடிக்கிறது? ஒரு பெயரெச்சம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டினால் அது ஒரு தெருநிலை பெயரெச்சம். அதான் விளக்கம். சரியா? சிம்பிளா இருக்கு, நீங்க நோட் பண்ணிக்க, நான் பிடிஎஃப்ல காட்டுறேன். ஸோ செக் பண்ணிடலாமா? இந்த எச்சத்தில் தான் செக் பண்ணணும். இதுதான் எக்ஸாம்ல கொடுப்பான். உங்களுக்கு இப்படி படித்த மாணவன் கொடுக்க மாட்டான், எக்ஸாம்ல படித்தம் தான் கொடுப்பான். ஸோ இப்போ எச்சம் வந்து எதை காட்டணுமா? செயலையும் காலத்தையும் காட்டணும். ஃபர்ஸ்ட் செயல் செக் பண்ணிடலாமா? படித்த என்ன செயல் இருக்கு? படி, படின்ற செயல் இருக்கா? உடைந்த என்ன செயல் இருக்கு? உடை, உடைன்றது ஒரு செயல் தானே. இப்போ உடைந்தது வேறு சொன்னது உடை. சரியா? அடுத்து பாருங்க, எழுதிய என்ன செயல் இருக்கு? எழுது. ஸோ இப்போ செயல் தெரியுதா? மூணுத்திலுமே செயல் தெரியுது. சரி, காலம் தெரியுதா? கண்டிப்பா காலம் தெரியுது. என்ன பாருங்க, படித்த இறந்த காலமா, உடைத்த இறந்த காலமா, எழுதிய ஒரு இறந்த காலமா. ஸோ இப்போ இந்த 3 பெயரெச்சமும் செயலையும் காட்டுது, காலத்தையும் காட்டுது. அதனால இது 3மே ஒரு தெருநிலை பெயரெச்சம். ஒரு பெயரெச்சம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டினால் அது ஒரு தெருநிலை பெயரெச்சம். அவ்வளவுதான். அடுத்து குறிப்பு பெயரெச்சம் பார்க்கலாமா? குறிப்பு வினைமுற்று. அப்படியே குறிப்பு வினைமுற்றுகிட்ட வந்துடணும். சரியா? நான் ஒரு நினைக்கிறவங்களுக்கு பொருள், நான் இப்போ சொல்ல போகிறது குறிப்பு வினைமுற்று. பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். இந்த 6ல் ஒன்றை மட்டும் அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல், பண்பினை காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக காட்டுவது குறிப்பு வினைமுற்று. நம்ம அது போன வினைமுற்று வகுப்புல நம்ம அது பார்த்துருவோம். சரியா? ஸோ இப்போ இங்கே பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில், இந்த 6 இருக்குல்ல, இந்த 6 நான் 1 மட்டும் எடுத்துக்க போறேன். எதை மட்டும் எடுத்துக்க போறேன்? பண்பை மட்டும் எடுத்துக்க போறேன். எதை மட்டும் எடுத்துக்க போறேன்? பண்பை மட்டும் எடுத்துக்க போறேன். ஸோ இப்போ ஒரு பெயரெச்சம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டும் வெளிப்படையாக காட்டினா அது ஒரு குறிப்பு பெயரெச்சம். ஸோ ஷார்ட் நோட்ஸ் நான் எழுதி போட்டுருங்க, நல்லா கவனிச்சிங்க. ஒரு பெயரெச்சம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டுமே வெளிப்படையாக காட்டுவது குறிப்பு பெயரெச்சம் எனப்படும். இதே போல தான் நம்ம அங்கேயும் பார்த்துருப்போம். தெருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று பார்த்தோம்ல. தெருநிலை வினைமுற்று காலம் காட்டும், குறிப்பு வினைமுற்று காலம் காட்டாது. ஸோ அந்த கான்செப்ட் தான். அது என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் வருது. சரியா? எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? ஸோ இப்போ நல்ல மாணவன், பெரிய பானை, சிறிய கடிதம். நல்ல, நல்ல அது எச்சம். இப்போ நல்லவன், அப்படி நன்மை, அது கூட ஒரு முற்று அடைஞ்ச சொல்லுன்னு சொல்லலாம். நல்ல, பெரிய, சிறிய இதெல்லாம் எச்சம். இந்த எச்சம் பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. மாணவன், பானை, கடிதம். அப்போ இது பெயரெச்சம் தான். விகுதி கூட பாருங்க, லா இல்லு பிளஸா, யா இ பிளஸா, யா இ பிளஸா. சரியா? இந்த குறிப்பு பெயரெச்சத்தை நம்ம காலத்தில் மாற்றும்போது பல பிரச்சனை வரும். சரி, நீங்கள் அப்படி மாற்றி பார்க்க அவசியம் தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது பெயரெச்சம் முடிவாயிடுச்சு. கண்டிப்பாக இது யாரும் வினைச்சம் சொல்ல போறது இல்லை. ஏன்னா என்ன எதை கொண்டு முடிஞ்சிருக்கு? கிளியரா தெரியுதா? மாணவன், பானை, கடிதம். பெயரை தான் கொண்டு முடிஞ்சிருக்கு. இது பெயரெச்சம் தான். இந்த பெயரெச்சத்துல இந்த எச்சம் செயலையும் காலத்தையும் காட்டினா தெருநிலை பெயரெச்சம். செயலையும் காலத்தையும் காட்டாம பண்பை மட்டும் காட்டினா குறிப்பு பெயரெச்சம். செக் பண்ணிடலாமா? நல்ல, பெரிய, சிறிய. இதாச்சும் செயல் தெரியுதா? கண்டிப்பா தெரியாது. சரி, காலமாச்சும் தெரியுதா? வாய்ப்பே இல்லை. காலமும் தெரியாது. ஸோ அப்போ இந்த பெயரெச்சங்கள் செயலையும் காட்டாது,
காலத்தையும் காட்டாது, பண்பை மட்டும் தான் காட்டணும். எப்படி பண்பை காட்டுது? நன்மை, பெருமை, சிறுமை. ஸோ பண்பை மட்டும் தானே காட்டுது. ஸோ அப்போ செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டும் வெளிப்படையாக காட்டுவதுனது குறிப்பு பெயரெச்சம். ஸோ இதான் தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். ஓகேவா? அடுத்தது வினையெச்சம். சரியா? வினையெச்சத்தில் பார்த்தீங்கன்னா தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். நம்ம இங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் அங்கேயுமே. சரியா? இங்கே எப்படி ஒரு பெயரெச்சம் செயலையும் காலத்தையும் காட்டினா தெரிநிலை பெயரெச்சம், ஒரு பெயரெச்சம் செயலையும் காலத்தையும் காட்டாமல் பண்பை மட்டும் காட்டினா குறிப்பு பெயரெச்சம். அதுதான் அங்கேயும். பார்க்கலாமா? ஒரு வினையெச்சம் செயலையும் காலத்தையும் காட்டினா அது ஒரு தெரிநிலை வினையெச்சம். பார்க்கலாம். எடுத்துக்காட்டு. பாருங்க, படித்து சென்றான் எழுதி வந்தான். படித்து சென்றான் எழுதி வந்தான். ஸோ படித்து எச்சம், சென்றான் என்ற வினைச்சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ இது வினையெச்சமா? எழுதி என்பது எச்சம், வந்தான் என்ற வினைச்சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ இதுவும் வினையெச்சமா? ஸோ அப்போ இது அடுத்து நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்? படித்து விகுதி என்னது? ஊ என்பது ஒரு வினையெச்ச விதி, உங்களுக்கு தெரியும். இத்து பிளஸ் இ என்பது ஒரு வினையெச்ச விதின்னு உங்களுக்கு தெரியும். 3 காலத்தில் மாறுமானா மாற்றி பார்க்கலாமா? படித்து சென்றான், படித்து செல்கின்றான், படித்து செல்வான், எழுதி வந்தான், எழுதி வருகின்றான், எழுதி வருவான். ஸோ உங்களுக்கு காலம் மாறுது இல்லை, உங்களுக்கு ஆனால் தெரியும். பெயரெச்சத்தில் எச்சம் தான் மாறும், வினையெச்சத்தில் வினைச்சொல் தான் மாறும். சரியா? சரி, ஓகே. செயலும் காலமும் தெரியுதான்னு பார்த்துடலாமா? படித்து என்ன செயல் தெரியுது? படி. எழுதி என்ன செயல் தெரியுது? எழுது. ஸோ செயல் தெரியுது. காலம் தெரியுதான்னு பார்க்கலாமா? காலமும் ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன விஷயம் நான் சொன்னல, ஒரு இடத்துல குழப்பம் இருங்க, அந்த இடம் இந்த இடம் தான். ஸோ கிளியராக புரிஞ்சுக்கங்க. பெயரெச்சம்னா என்னன்னா படித்த மாணவன், படித்த என்பதும் மாணவன் என்பதும் சேர்ந்தது தான் ஒரு பெயரெச்சம். ஏன்னா எச்சம் பெயர் சேர்ந்தான பெயர் எச்சம். வினையெச்சம்னா என்னன்னா படித்து சென்றான், ஒரு எச்சமும் ஒரு வினைச்சொல்லும் சேர்ந்ததான் அது வினையெச்சம். இப்போ என்ன கேட்குறாங்க, நான் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு தெரிநிலை வினையெச்சம் செயலையும் காலத்தையும் காட்டினா, அதை செயலையும் காலத்தையும் காட்டினா அது ஒரு தெரிநிலை வினையெச்சம் சொல்றாங்களா? ஸோ நீங்கள் இப்படி சேர்த்து தான் பார்க்கணும் நீங்கள். ஸோ இப்போ எனக்கு படின்ற செயல் தெரியுது, சென்றான் என்ன காலம்? அது இறந்த காலம். சரியா? ஸோ காலமும் தெரியுது இல்லை. ஸோ அப்போ செயலையும் காலத்தையும் ரெண்டையுமே காட்டினா அது ஒரு தெரிநிலை வினையெச்சம். இது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தா நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஆனால் எக்ஸாமில் உங்களுக்கு இப்படி ஒன்றை மட்டும் தான் கொடுப்பான், படித்துன்னு மட்டும் தான் கொடுப்பானே. இது என்ன எச்சம்னு கேட்பான். சரி, இப்படி கூட கொடுக்குறான், படித்து என்பது வினையெச்சம் தான், ஆனால் இது தெரிநிலை வினையெச்சமா குறிப்பு வினையெச்சமா உங்கள்கிட்ட கேட்குறான்னு வச்சிங்களேன். நீங்கள் படித்து இதில் படின்ற செயல் தெரியுது, ஆனால் காலம் தெரியல, அதனால இது தெரிநிலை இல்லைன்னு நீங்கள் போட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு மைண்டில் அங்கே கிளியராக படித்து வச்சுருக்கோம். என்னன்னா, நல்லா கவனிங்க, எக்ஸாமில் நம்மளுக்கு எச்சம்னா இது மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் வினையெச்சம். ஸோ வினையெச்ச கான்செப்டில் எச்சம் காலத்தை காட்டவே காட்டாது, அந்தாண்ட இருக்கிற வினைச்சொல் தான் அது காலத்தை காட்டும். ஸோ எக்ஸாமில் இதை மட்டும் கொடுக்கும்போது நீங்கள் இதை செயல் எடுத்துருவீங்க, ஆனால் காலம் தெரியலேன்றதுனால நீங்கள் இதை தெரிநிலை இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இதை மட்டும் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த டாப்பிக்கில் கஷ்டமான இடம் இது மட்டும்தான். ஆனால் பெயரெச்சத்தில் அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா என்னன்னா இது இருக்குல்ல, இந்த எச்சம் இது எதை காட்டுறது? செயலையும் காட்டுறது, காலத்தையும் காட்டிடுது. ஆனால் இங்கே செயலை இது காட்டுது, ஆனால் காலத்தை எது காட்டுது? அதானே காட்டுது. ஸோ புரியும் நினைக்கிறேன். இந்த இடத்த மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தா ஓகே. சரியா? நான் எங்களுக்கு ஒன்றை மட்டும் கொடுத்துட்டு இது என்ன வினையெச்சம் கேட்பாங்களா? தெரிநிலை வினையெச்சமா குறிப்பு வினையெச்சமான? தெரிநிலை குறிப்பினாலே நீங்கள் அந்த கான்செப்ட் தான். செயல் காலத்தை காட்டினா தெரிநிலை, செயல் காலத்தை காட்டாமல் பண்பு மட்டும் காட்டினா அது குறிப்பு. ஸோ இப்போ செயல் செக் பண்ணிட்டீங்க, தெரிஞ்சிருச்சு. ஐயோ காலம் இல்லையன்றதுனால இங்கே அது குறிப்புலாம் எடுத்துடக்கூடாது. ஸோ உங்களுக்கு தெரியணும், ஓஹோ இது வினையெச்சம், வினையெச்சத்தில் எச்சம் காலம் காட்டாது, அந்தாண்டு இருக்கிற ஒரு வினைச்சொல் தான் காலம் காட்டும், அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க தேவையில்லைன்னு சொல்ல வரேன். சரியா? அப்போ வினையெச்சம்னு வர்றப்ப மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா செயலை மட்டும் செக் பண்ணுங்க. செயல் தெரிஞ்சாலே அது ஒரு தெரிநிலை வினையெச்சம் தான். இந்த ஒரே ஒரு இடம் மட்டும் தான் நான் சொன்னல, மற்ற எல்லாமே கிளியராக புரியும். இதை மட்டும் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ வினையெச்சம் வரும்போது செயலை மட்டும் நீங்கள் செக் பண்ணி எடுத்துங்க. படித்து என்ன செயல்? படி. எழுதி என்ன செயல்? எழுது. ஸோ அதனால் இது என்னது? தெரிநிலை வினையெச்சம். அடுத்து குறிப்பு வினையெச்சம். அதே தான் கான்செப்ட். செயலையும் காலத்தையும் காட்டாது, எதை மட்டும் காட்டும்? பண்பை மட்டும் காட்டும். ஸோ அப்போ ஒரு வினையெச்சம் செயலையும் காலத்தையும் காட்டாமல் பண்பை மட்டும் காட்டினா அது என்னது? குறிப்பு வினையெச்சம். எடுத்துக்கிட்டு பார்க்கலாமா? இங்கே எழுதி போகிற இடம் இல்லை. மெல்ல வந்தான், இதுக்கு எடுத்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மெல்ல வந்தான் பாருங்க, மெல்ல என்பது எச்சம்,
வந்தான் என்ற வினைச்சொல்லை தானே கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ இது ஒரு வினையெச்சம் தான். பாருங்க, லா இல்லு பிளஸ் ஆ என்பது பெயரெச்ச விகுதி தான். ஆனால் சில நேரத்தில் வினைச்சத்தில் வர நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. ஸோ இப்போ விகுதியை வச்சே நீங்கள் டக்குன்னு பெயரெச்சம் வினைச்சம் வந்து முடிவு பண்ணிடக்கூடாது. அந்தாண்டு இருக்கிற சொல்லியும் பாருங்க, அது பெயர் சொல்லாம் தான் பெயரெச்சம், வினைச்சொல்லாம் தான் வினைச்சம். இது ஒரு வினைச்சொல்ல, இப்போ இது வினைச்சம் தான். சரி, இப்போ இது வினைச்சம் முடிவாயிடுச்சு. இது தெரிநிலையா குறிப்பான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதை மட்டும் தான் கொடுப்பான். இதை வச்சு நீங்கள் தெரிநிலையா குறிப்பான்னு கண்டுபிடிக்கணும். சரியா? எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. செயலின் காலத்தையும் காட்டினா தெரிநிலை, செயலின் காலத்தையும் காட்டாமல் பண்பு மட்டும் காட்டினா குறிப்பு. நீங்கள் பாருங்க மெல்ல, இல்லை செயல் தெரியுதா? கண்டிப்பாக தெரியாது. சரியா? காலத்தை நீங்கள் இதில் செக் பண்ண அவசியமே இல்லை. காலத்தை எது காட்டும்? இதுதான் காலத்தை காட்டும். சரியா? வினையச்சத்தில் எது காலம் காட்டும்? அதான் இருக்கிற வினைச்சொல் தான் காலம் காட்டும். பண்பு தெரியுது பாருங்க, மென்மை. மென்மை என்பது பண்பு தானே. ஸோ அப்போ செயலையும் காலத்தையும் காட்டாமல் பண்பை மட்டும் காட்டுறதுனால இது ஒரு குறிப்பு வினையச்சம். ஸோ அப்போ நல்லா கவனிங்க. எழுதி வந்தான், மெல்ல வந்தான். எழுதி வந்தான் என்பது தெரிநிலை வினையச்சம், மெல்ல வந்தான் என்பது குறிப்பு வினையச்சம். இந்த ரெண்டுலையுமே வந்தான் வந்தான் வருது. இதுவும் காலத்தை காட்டுது, அதுவும் காலத்தை காட்டுது. ஸோ அப்போ வினையச்சம்னு வரும்போது மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த காலத்தை, இது இருக்குல்ல காலம், இந்த காலத்தை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. செயலை மட்டும் பாருங்க. செயலை காட்டினா அது ஒரு தெரிநிலை வினையச்சம், செயலை காட்டலனா அது ஒரு குறிப்பு வினையச்சம். ஏன்னா எச்சம் தான் காலத்தை காட்டலையே, அந்தாண்டு இருக்கிற வினைச்சொல் தானே காலத்தை காட்டுது. இது கொஞ்சம் குழப்பற போல தான் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. நான் வேணா இன்னொரு எடுத்துக்காட்டு கூட எது நான் தனியாக கூட நான் விளக்கி இதை மட்டும் சொல்கிறேன். சரி, ரீகால் பண்ணிடலாமா இதை மட்டும்? பெயரெச்சம் ரெண்டு வகை, வினையச்சம் ரெண்டு வகை. என்ன வகை? தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். வினையச்சம் என்னது? தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம். செயலையும் காலத்தையும் காட்டினா அது ஒரு தெரிநிலை. பெயரெச்சுக்கும் அதே தான், வினையச்சத்துக்கும் அதே தான். செயலையும் காலத்தையும் காட்டாம பண்பை மட்டும் காட்டினது குறிப்பு. பெயரெச்சத்துக்கு தான், வினையச்சத்துக்கு தான். ஆனா வினையச்சன் வரும்போது மட்டும் நீங்க தெரிநிலையா குறிப்பான்னு கண்டுபிடிக்கும் போது காலத்தை நீங்க எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா காலத்தை அந்த எச்சம் காட்டவே காட்டாது, இதுதான் காட்டும். அந்தாண்ட இருக்கிற வினைச்சொல் தானே காட்டும். செயலை காட்டினா அது ஒரு தெரிநிலை வினையச்சம், செயலை காட்டலனா அது ஒரு குறிப்பு வினையச்சம். செயலை காட்டும் வேற எதை காட்டும்? பண்பை காட்டும். இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு அடிப்படை அதுதான். அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொன்னல. பெயரெச்சத்தில் எச்சமே காலம் காட்டும், ஆனால் வினையச்சத்தில் எச்சம் காலம் காட்டாது, வினைச்சொல்லை காலம் காட்டும். அடுத்து முற்றெச்சம். வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். ஸோ இப்போ இந்த படித்தனல் என்பதை நம்மளுக்கு புரியுற மாதிரி மாத்திட்டா படித்தாள்னு அர்த்தம். வள்ளி படித்தாள். நீங்க சொல்லி பாருங்க, வள்ளி படித்தாள் மகிழ்ந்தாள். படித்தாள் என்பது வினைமுற்ற எச்சமா? வினைமுற்று. மகிழ்ந்தாள் என்பதும் வினைமுற்று. ஸோ இப்போ முற்றெச்சம்னா என்னன்னா, ரெண்டு வினைமுற்று பக்கத்தில் வந்து அது பேர் முற்றெச்சம். சிம்பிளா நான் வச்சீங்கன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ இப்போ வள்ளி படித்தால் மகிழ்ந்தாள். ஆனா இதை விட இந்த தொடர் இன்னும் கிளியரா எப்படி தெரியுமா இருக்கும்? வள்ளி படித்து மகிழ்ந்தாள். என்னது? வள்ளி படித்து மகிழ்ந்தாள். இதானே கரெக்டா இருக்கு. ஸோ ஒரு வினைமுற்றை எடுத்து இன்னொரு வினைமுற்று எப்படி வரும்? வினைமுற்றுனா சொல்லி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனா வினைமுற்றை எடுத்து இன்னொரு வினைமுற்று வருது. எப்படின்னா, அந்த முதல்ல இருக்கிற வினைமுற்று மறைமுகமாக எச்ச பொருளை தருது. ஒரு வினைமுற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். இது எப்படி ஷார்ட் நோட்ஸ்ல ஏறனா, இதான் அதுக்கு நோட்ஸே இதுதான். வினைமுற்று, வினைமுற்று, ரெண்டு வினைமுற்று பக்கத்தில் வந்தது பேர் என்னது? முற்றெச்சம். ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வினைமுற்று என்ன பொருளை தரும்? மறைமுகமா எச்ச பொருளை தரும். இவ்வளவுதான் விஷயம். ஒரு வினைமுற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். படித்தனல் மகிழ்ந்தாள். படித்தனல் ஒரு வினைமுற்று, மகிழ்ந்தாள் என்பது ஒரு வினைமுற்று தான். ஆனா படித்தனல் என்பது படித்துன்ற எச்ச பொருளை தரும். சரியா? வள்ளி படித்து மகிழ்ந்தாள். இந்த படித்தனல் என்பதை உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அப்படி படித்தால்னு மாத்திருக்கேன். ஸோ புரிஞ்சுங்க. இவ்வளவுதான். ஸோ பிடிஎஃப்ல பார்த்தலாம் மொத்தமா. ஸோ உங்களுக்கு அங்கே புரியாது, ஒரு இங்கே புரியும். அந்த கால இடம் தான் எனக்கு தெரிஞ்சு சில பேர் இடிக்க நினைக்கிறேன். நான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு முடிஞ்ச அளவு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அது புரியலாம், நீங்கள் அதை ஃப்ரீயாக விட்டுருங்க, அது கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு. பார்த்துக்கலாம். எச்சம் படித்தான் வினைமுற்று. படித்தான் என்னும் சொல்லின் பொருள் முற்று பெறுகிறது. ஸோ படித்தான் என்பது வினைமுற்று. படித்த, படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை. இவ்வாறு பொருள் முற்று பெறாத சொல் தான் அது எச்சம். பெறாமல் எஞ்சின் இருக்கும் சொல் எச்சம் எனப்படும். நீங்க சொல்லுங்க, படித்த என்பது எச்சம். என்ன எச்சம்? பெயரெச்சம். படித்த மாணவன். படித்து என்பது எச்சம். என்ன எச்சம்? வினையச்சம். படித்து சென்றான். ஸோ ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம், வினை கொண்டு முடிந்தால் வினையச்சம். எச்சம் இரண்டு வகைப்படும், பெயரெச்சம், வினையச்சம். ஃபர்ஸ்ட் பெயரெச்சம் பாருங்க. பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் ஆகும். பெயரெச்சம் மூன்று காலத்திலும் வரும். நான் சொன்னேன்ல,
பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல். அது ஏதோ எந்த பெயரச்சத்தை மாற்றலாம். பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல். நீங்க இப்ப கூட பாருங்க, ஒரு பெயரச்சம் தான் 3 காலத்துல மாறுது. இல்ல எது 3 காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது? எச்சமா பெயர் சொல்லா? எச்சம் தான் மாறும். பாடிய, பாடுகின்ற, பாடும். எச்சம் தான் 3 காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். பெயர் சொல் அப்படிதான் இருக்கும். அடுத்தது பாருங்க, படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். அதாவது படித்த மாணவன், படித்த மாணவி, படித்த பள்ளி, படித்த புத்தகம், படித்த ஆண்டு எல்லாமே பெயர் சொல் தானே? அதான் சொல்ல வராங்க. சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, படித்த மாணவன், படித்த பள்ளி. ஓகே தான். அடுத்து போயிடலாமா? இப்ப பாருங்க, தெரிநிலை பெயரச்சத்துக்கு வந்திருக்காங்க. செயலையும் காலத்தையும், எதை? செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் எனப்படும். எது மெயின்? செயலும் காலம் தான். பாருங்க, எழுதிய கடிதம். எழுதிய என்ன செயல்? எழுது. என்ன காலம்? இறந்த காலம். ஸோ அப்போ இந்த எச்சம் அது ஒரு பெயரச்சம். சரி, அந்த பெயரச்சம் செயலின் காலத்தையும் காட்டுறதுனால இது ஒரு தெரிநிலை பெயரச்சம். இத்தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் காட்டுதா? அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, குறிப்பு பெயரச்சம். செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பு இதை மட்டும் காட்டும். நான் உங்களை அதான் எழுதி போட்டேனே, செயல காலத்தை காட்டும் அது தெரிநிலை. செயல் காலத்தை காட்டாம பண்பை காட்டினா அது குறிப்பு. இங்க தான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. குறிப்பாக காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் எனப்படும். சிறிய கடிதம். இப்ப சிறிய இல்ல செயல் தெரியுதா? தெரியாது. காலம் தெரியுதா? தெரியாது. பண்பு மட்டும் தான் தெரியும். என்ன பண்பு? சிறுமை என்ற பண்பு மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால இது என்னது? குறிப்பு பெயரச்சம். இத்தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை, பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. சரி, அதனால இது குறிப்பு பெயரச்சம். வினையச்சம். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் எனப்படும். படித்து என்னும் சொல் முடித்தான், படித்து முடித்தான், படித்து வியந்தான், படித்து மகிழ்ந்தார். ஸோ இது என்னது? முடித்தான், வியந்தான், மகிழ்ந்தார் வினை சொல் தானே. சொன்னால் இது ஒரு வினையச்சம் சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, படித்து முடித்தான், படித்து வியந்தான். அடுத்து பாருங்க, தெரிநிலை வினையச்சம். அதே கான்செப்ட் தான் இருக்கும். அதே பாருங்க, செயல் காலம். ஆனால் இந்த காலம் வரும்போது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சிங்க. வினையச்சம் வரும்பொழுது காலம் வந்தாலே உங்கள் மைண்ட் செட் என்னன்னா, இதுதான் ஒரு வினையச்சம், இது எச்சம், இது வினைச்சொல். இப்போ எது காலம் காட்டும்? இதுதான் காலம் காட்டும். ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தா ஓகே, செயலையும் காலத்தையும் காட்டினா தெரிநிலை வினையச்சம். ஆனால் அவங்க எக்ஸாம்பிள் இது மட்டும் தானே கொடுப்பான். அப்படி எதை மட்டும் செக் பண்ண போதும்? செயலை மட்டும் செக் பண்ண போதும். காலத்தை நீங்கள் செக் பண்ண தேவையான அவசியம் இல்லை. ஏன்னா காலத்தை கொடுக்கவே மாட்டான், அந்த சொல்லையும் கொடுக்க மாட்டான். இந்த சொல்லுக்கு தான் காலம் இருக்கும். இதுதான் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு கஷ்டமான பாயிண்ட். சரியா? செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் எனப்படும். பாருங்க, எழுதி வந்தான். பாருங்க, எழுதி வந்தான் இது ஒரு வினையச்சம், இல்ல டவுட்டே இல்லை. எழுதி என்ற எச்சம், வந்தான் என்ற வினைச்சொல்ல கொண்டு முடிஞ்சு இது வினையச்சம். செயலையும் காலத்தையும் காட்டணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. செயலை எது காட்டுது? எழுதி, எழுதுன்ற செயல் ஓகே. காலத்தானா அது காட்டே. காலத்தை எது காட்டுது? வந்தான் தானே காட்டுது. ஸோ இப்போ இதுவும் காலத்தை காட்டும், குறிப்பு வினையச்சமும் காலத்தை காட்டும். நான் மெல்ல வந்தான், எழுதி வந்தான், ரெண்டுமே காலத்தை காட்டுது. அப்போ குழப்பம் தானே வரும். ஸோ அப்போ காலத்தை தூக்கி போட்டுருங்க, நீங்கள் அந்த எச்சத்தை மட்டும் வச்சிங்க, செயலை மட்டும் செக் பண்ணுங்க. செயல் தெரிஞ்சா தெரிநிலை வினையச்சம், செயல் தெரியாமல் பண்பு தெரிஞ்சா குறிப்பு வினையச்சம். ஆனால் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கும்போது செயலையும் காலத்தையும் காட்டுறது தான் தெரிநிலை வினையச்சம், செயலையும் காலத்தையும் காட்டாமல் பண்பு மட்டும் காட்டுறது தான் குறிப்பு வினையச்சம். ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து சரியா தப்பான்னு கேட்டா, பட் நீங்கள் செக் பண்ணும்போது இந்த மைண்ட் செட்டில் இருந்துங்க. ஸோ இப்போ தெரிநிலையா குறிப்பாக நீங்கள் ஒரு வினையச்சத்தை செக் பண்ணும்போது செயலை மட்டும் செக் பண்ணும்போது காலத்துக்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ செயல் மட்டும் எனக்கு தெரியுது, எழுதுன்ற செயல் தெரியுது, அப்போ இது கண்டிப்பாக தெரிநிலை வினையச்சம் தான். இத்தொடரில் உள்ள எழுதி என்னும் சொல் எழுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும், இறந்த காலத்தை எப்படி? எழுதி வந்தான், இந்த வந்தான் அதுதான் இறந்த காலத்தை காட்டுது. சரியா? அடுத்து குறிப்பு வினையச்சம். பாருங்க, காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும். நான் செயல் காலம், அதே நீங்க வச்சுங்க, இங்க குழப்பிக்காதீங்க. செயல் காலம் இதை வெளிப்படையாக காட்டாம பண்பை மட்டும் காட்டுறதான் அது குறிப்பு வினையச்சம். பார்க்கலாமா? மெல்ல வந்தான், இதுல செயல் தெரியுதா? இவங்க என்ன சொல்லிருக்காங்க? இவங்க ஸ்டேட்மெண்ட் பாருங்க, காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் சொல்லியிருக்காங்க. வந்தான், அதுலயும் வந்தான், காலம் தான் தெரியுது ரெண்டுலுமே. இந்த குழப்பம் தான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ நீங்கள் அதை விட்டுருங்க. இதில் பாருங்க, செயல் தெரியுதா? இல்லை. பண்பு தெரியுதா? தெரியுது. என்ன பண்பு? மென்மை. ஸோ இப்போ செயல் இல்லைனாலே அது குறிப்பு வினையச்சம் தான். ஸோ இப்போ வினையச்சம் வரும்பொழுது நீங்கள் எதை மட்டும் செக் பண்ணால் போதும்? செயலை மட்டும் செக் பண்ணால் போதும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இத்தொடரில் உள்ள மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை, மெதுவாக என்னும் பண்பை, அதான் மென்மை, மெதுவாக வர பண்பு மட்டும் தான் காட்டுது. அடுத்து முற்றெச்சம். வள்ளி படித்தனல். சரி, இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்தால் என்னும் வினைமுற்று பொருள். அதான் வள்ளி படித்தால், அது வினைமுற்று தான். அது வள்ளி படித்தால் என்பது வினைமுற்று தான். வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால். ஸோ இந்த இடத்துல தான் பிரச்சனையே வருது. என்னன்னா, படித்தால் என்பது ஒரு வினைமுற்று, மகிழ்ந்தால் என்பது வினைமுற்று. ரெண்டு வினைமுற்று எப்படி வரலாம்? வரும். ஒரு வினைமுற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும்.
கிளியரா கொடுத்துருவாங்க பாருங்க. ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியுது முற்றெச்சம். அங்கே ஷார்ட் நோட்ஸ் நான் எழுதிருப்பேன், நீங்க அதே மைண்ட்ல வச்சுங்க. சரி, ஓகே. இதை படிச்சனால என்ன பலன்? பெயரெச்சம் புரிஞ்சதுனால தான் உங்களுக்கு வினைத்தொகை புரியும். பெயரெச்சம் தான் வினைத்தொகையா மாறும். ஒரு சின்ன சாம்பிள் பார்க்கலாமா? விரிந்த மலர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த பெயரெச்சம். பெயரெச்சம் தான் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வினைத்தொகைக்கு அடிப்படை. இந்த பெயரெச்சம் தான் வந்து வல்லினம் மிகுமிட மிகாமிடம். இந்த வினையச்சம் பெயரெச்சம் தான் வல்லினம் மிகுமிட மிகாமிடத்துக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட் இதுதான். விரிந்த மலர் இது ஒரு பெயரெச்சம். ஏன்னா விரிந்த என்ற எச்சம் மலர் என்ற பெயர் சொல்ல கொண்டு முடியுது. அப்போ இது ஒரு பெயரெச்சம். பெயரெச்சம் 3 காலத்தில் வருமா? கண்டிப்பா வரும். விரிந்த மலர், விரிகின்ற மலர், விரியும் மலர். இதான் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி. ஒரு பெயரெச்சம் தான் வினைத்தொகையா மாறும். ஒரு பெயரெச்சம் தான் எப்படி மாறும்? வினைத்தொகையா மாறும். அப்படியே மாறிடுமா? சின்ன சேஞ்சஸ் பண்ணோம்ல. இந்த பெயரெச்சத்துல இருக்கிற விகுதியையும் இடைநிலையும் தூக்கணும். எதை தூக்கணும்? பெயரெச்சத்துல இருக்கிற விகுதியையும் இடைநிலையும் தூக்கிட்டா இந்த பெயரெச்சம் எப்படி மாறிடும்? வினைத்தொகையா மாறிடும். சரி, பெயரெச்சம் தான் 3 காலத்துல இருக்குல்ல. இதுல நிகழ்காலத்துல இருக்கிற பெயரெச்சத்தை எடுத்துக்கிட்டா அது ஈஸியா வினைத்தொகையா மாறிடும். இப்ப நான் விரிகின்ற மலர் எடுத்துக்க போறேன். அதை பிரிக்கிறேன் பாருங்க. எப்படி பிரிக்கலாம்னா விரி பிளஸ் கின்று பிளஸ் ஆ பிளஸ் மலர். ஸோ அப்போ நான் நிகழ்காலத்தில் இருக்கிற பெயரெச்சத்தை எடுத்து பிரிச்சுக்கிட்டேன். இப்போ எதை நீக்கணும்? விகுதி இடைநிலை. எது விகுதி? ஆ என்பது பெயரெச்ச விகுதி, கின்று என்பது நிகழ்கால இடைநிலை. ஏதோ இடைநிலை நீக்கிட்டேன். நீக்கினதுக்கு அப்புறம் இந்த பெயரெச்சம் எப்படி மாறிடும்? வினைத்தொகையா மாறிடும். என்ன கிடைக்கும் எனக்கு? விரி மலர். ஸோ இப்போ விரி மலர் என்பதன் இலக்கண குறிப்பு கேட்டா வினைத்தொகை. சரி, ஒரு வினைத்தொகை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? பின்னாடி பெயர் சொல், முன்னாடி வினை பகுதி. அது வினை பகுதி. அப்படியே பாருங்க, விரி மலர். இப்ப விரிந்தது வேறு சொன்னது விரி. விரி மலர். மலர் என்பது பெயர் சொல்லா, விரி என்பது வினை பகுதியா? நீங்க புக்ல 35 இலக்கண குறிப்புல இருக்கு வினைத்தொகை. எடுத்து 35 இலக்கண குறிப்பு ஒண்ணா வச்சு பாருங்க. 35லுமே இறுதியில பெயர் சொல் தான் இருக்கும். ஃப்ரண்ட்ல ஒரு வினை பகுதி தான் இருக்கும். ஏன் வினை பகுதி? நம்ம தான் அதுல இருக்கிற இடைநிலை விகுதியெல்லாம் நீக்கிட்டோம். அப்போ பகுதி மட்டும் தான் நிற்கும். இவ்வளவுதான், சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இது நான் வினைத்தொகை இன்னும் நடத்தல, ஒரு நாள் நடத்துவேன். அன்னைக்கு உங்களுக்கு இப்படி தான் நடத்துவேன். அதுக்கு தான் சாம்பிள் இப்போ நான் எழுதி காட்டினது. ஸோ பெயரெச்சம் புரிஞ்சாதான் வினைத்தொகை புரியும். அடுத்து பெயரெச்சல் இன்னொரு கான்செப்ட் இருக்கு. பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அது லைட்டா முடிச்சிடலாமா? இப்ப எதிர்மறைன்னு என்ன தெரியுமா? ஒரு செயல் நடக்காததை சொல்றதுதான் அது எதிர்மறை. வந்தான் என்பது நேர்மறை, வரவில்லை என்பதுனா அது எதிர்மறை. ஸோ இப்போ ஓடினான் என்பது நேர்மறை, ஓடவில்லை என்பதுனா அது எதிர்மறை. ஒரு செயலோ ஒரு வினையோ நடக்காததை சொல்றதுதான் அது எதிர்மறை. அது நல்ல செயலோ கெட்ட செயலோ. அப்படி இப்போ விழுந்தான், ஐயோ விழுந்துட்டான் கெட்டது அப்படிலாம் கிடையாது. சரியா? விழுந்தான் என்பது நேர்மறை, விழவில்லை என்பதுதான் அது எதிர்மறை. ஸோ இலக்கணப்படி நீங்க யோசிக்கணும். நல்லது கெட்டன்னு யோசிக்கக்கூடாது. நல்ல செயலோ கெட்ட செயலோ அந்த செயல் நடந்துட்டா நேர்மறை, நடக்கலன்னா அது எதிர்மறை. எடுத்துக்காட்டு பாருங்க. ஓடிய குதிரை. அது ஓடிய குதிரை. இது ஒரு பெயரெச்சம். ஓடிய என்ற எச்சம் குதிரை என்ற பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு. அது பெயரெச்சம். இதை நான் எதிர்மறை பெயரெச்சமா மாற்ற போறேன். ஒரு செயல் நடக்குதுங்க, ஓடுதுன்னு சொல்லியிருக்காங்க. செயல் நடக்கலாம் தான் அது எதிர்மறை. ஓடாத குதிரை. அது ஓடாத குதிரை. அவ்வளவுதான். ஸோ அப்போ ஓடிய குதிரை என்பது பெயரெச்சம் தான், ஓடாத குதிரை என்பதும் பெயரெச்சம் தான். ஆனால் அது பெயரெச்சம், இது எதிர்மறை பெயரெச்சம். ஏன்னா ஒரு செயல் நடக்கல. இவ்வளவுதான் விஷயம். நம்ம புணர்ச்சி படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். புணர்ச்சியில் 2 பார்ட்டு போட்டிருக்கோம், தயவு செஞ்சு பார்த்துங்க. புணர்ச்சியில் நான் சொல்லியிருப்பேன், இது நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழியின் இறுதியும் வருமொழியின் முதலும் இணைவது புணர்ச்சி. ஸோ புணர்ச்சியை பொறுத்த ஈருனா எந்த இடம் தான்? இது இருக்குல்ல, அந்த தா, இதான் ஈரு. இது எப்படி ஒரு சொல் இருக்கு, நிலைமொழி வருமொழி இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கிற சொல் தான் ஈருன்னு வாங்க. தோன்றல், திரிதல், கெடுதல்னு ஒரு 3 கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கெடுதல்லாம் போயிடுறது. ஈறு கெட்ட, ஈறு கெட்டனா அந்த ஈறு போயிடும், அதான் ஈறு கெட்டன்னு அர்த்தம். சரியா? ஸோ இது பெயரெச்சம், இது எதிர்மறை பெயரெச்சம். இந்த எதிர்மறை பெயரெச்சத்துல இருக்க ஈரை மட்டும் நான் தூக்கிட்டா அது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் மாறிடும். அவ்வளவுதான். ஓடா குதிரை, ஓடா குதிரை. ஸோ நல்லா பாருங்க, ஓடிய குதிரை என்பது பெயரெச்சம், ஓடாத குதிரை என்பது எதிர்மறை பெயரெச்சம், ஓடா குதிரை என்பது ஈர் கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இதுவும் எதிர்மறை பெயரெச்சம் தான், ஆனா என்ன கெட்டுருச்சு? ஈர் கெட்டுருச்சு. இப்ப வல்லினம் மிகும் மிக இடம் இருக்குல்ல, கேட்பாங்க பெயரெச்சத்துல வல்லினம் மிகுமா? மிகாது.
எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகுமா? மிகாது. ஆனா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். ஓடா குதிரைக்கு இக்கு வரும். இப்படிலாம் நம்ம படிக்கும்போது தான் நமக்கு ஈஸியாக புரியும். நம்ம ஒரே இடத்துல மனப்படம் பண்ணுவோம் தெரியுமா, இங்கே மிகும் அங்கே மிகாதுன்னு. அப்போ மனப்படம்லாம் அவே ஆகாது. சரியா? ப்ரெஷர் தான் ஆகும். ஸோ பெயரெச்சத்தில் வல்லினம் மிகுன்னு கொடுத்தா தப்பு, எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகுன்னு கொடுத்தா தப்பு, ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகுன்னு கொடுத்தா அது சரி. இப்போ எடுத்துக்காட்டு ஆடிய கிளை, இதை நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், எதிர்மறை பெயரெச்சமா? ஆடாத கிளை, அவ்வளோதான். ஆடிய கிளை பெயரெச்சம், ஆடி என்ற எச்சம் கிளை என்ற பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கா? இது எப்படி எதிர்மறையாக மாற்றணும்? ஒரு செயல் நடக்காத மாதிரி சொல்லணும். ஆடாத கிளை. இது எப்படி ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் மாற்றலாம்? ஆடா கிளை இக்கு வரும். சரியா? இப்போ எடுத்துக்காட்டு பாடிய பாடல், இது ஒரு பெயரெச்சம். ஏன்னா பாடிய என்ற எச்சம் பாடல் என்ற பெயரை சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு. பாடல் என்பது ஒரு பெயர் சொல், வினைச்சொல் கிடையாது, தொழிற்பெயர். ஸோ தொழிற்பெயர் டாபிக் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா பாடு பிளஸ் அல், தொழிற்பெயர் விகிதம் அல். ஸோ தொழிற்பெயர் எப்படி இருக்குன்னு நான் எழுதி போட்டிருப்போம் உங்களுக்கு. தொழிற்பெயர் விகுதி இருந்து பகுதியில் ஒரு வினை பகுதி இருந்தால் அது தொழிற்பெயர். சரி, ஓகே. பாடிய பாடல் என்பது பெயரெச்சம். இது எப்படி எதிர்மறை பெயரெச்சம் மாற்றலாம்? பாடாத பாடல். பாடிய பாடல் என்பது பெயரெச்சம், பாடாத பாடல் என்பது எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் எப்படி மாற்றலாம்? பாடா பாடல். அவ்வளோதான். சரியா? இந்த மாதிரி சிம்பிளாக மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ சிந்திய மணி பெயரெச்சம், சிந்தாத மணி எதிர்மறை பெயரெச்சம், சிந்தாமணி ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட், ஈஸியான கான்செப்ட், விட்டுறாதீங்க, நான் வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்பிளா சொல்லிடுறேன். அகர இகர ஈற்று வினையச்சத்தை எடுத்து வல்லினம் மிகும். வினையச்சம் இப்போ பார்த்தோம்ல, வினையச்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு தொடர் கொடுத்துட்டு எங்க ஒற்று வரும் வரல நம்ம தேடிட்டு இருக்கோம்ல, அது என்னன்னு பார்க்கணும். அது ஒருவேளை வினையச்சமா இருந்தால் அங்கே எப்படி வருவாரா நான் சொல்றேன். ஒரு சொல் வினையச்சமா இருந்து அது அகரத்திலேயோ இகரத்திலேயோ முடிஞ்சிருந்தா கண்டிப்பா வல்லினம் மிகும். எப்படி சொல்றேன்னா, பாட சென்றான், இது என்னது? இது ஒரு வினையச்சம், டவுட்டே இல்லை. ஏன்னா பாட என்பது எச்சம், அது சென்றான் என்ன சொல்லி கொடுத்துருனே. ஆ என்பது பேரெச்ச விகுதி தான், ஆனால் சில நேரத்தில் வினையச்சத்தின்னு வரும்னு சொன்னல. ஸோ இப்போ அகரத்தில் முடிகிற வினையச்சமாக இருந்தால் வல்லினம் மிகும். அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? இச்சு போடலாம். எழுதி சென்றான், இகரத்தில் முடிகிற வினையச்சமாக இருந்தாலும் வல்லினம் மிகும். தி இத்து பிளஸ் இ, இங்கே என்ன பண்ணலாம்? இச்சு போடலாம். இச்சு மட்டும் இல்லை, இக்கு இச்சு இப்பு இத்து நாலுமே மிகும். சரியா? ஸோ அப்போ ஒரு வினையச்சமாக இருந்து அகரத்திலேயோ ஈகரத்திலேயோ முடிஞ்சிருந்தா அதை அடுத்து கண்டிப்பாக என்ன மிகும்? வல்லினம் மிகும். அடுத்தது உகரத்தில் முடிகிற வினையச்சம் வன்தொடர் குற்றிலுகரமாக இருந்தால் வல்லினம் மிகும். அப்போ எவ்வளோ கான்செப்ட் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? உங்களுக்கு குற்றிலுகரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், வன்தொடர் குற்றிலுகரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், வினையச்சம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் அந்த பாயிண்ட் புரியும். ஸோ அப்போ நம்ம தமிழ் இலக்கண வகுப்பில் பொதிகை தென்றலில் குற்றிலுகரம் நடத்தியாச்சு. இதே பண்ணி தான் நான் வினையச்சம் நடத்தினேன். இது ரெண்டு சேர்த்து வச்சு நான் இப்போ ஸ்டேட்மெண்ட் சொல்ல போகிறேன். நீங்கள் அதுவும் இதுவும் பார்த்து தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியதான் போகுது. பார்க்கலாமா? வந்து சென்றான் எடுத்து சென்றான், வந்து சென்றான் எடுத்து சென்றான், ரெண்டுமே வினையச்சம் தான். என்ன விகுதி? உகர விகுதி. நான் என்ன சொல்லிட்டேன்? அகரத்திலையும் ஈகரத்திலையும் முடிஞ்சா யோசிக்கவே தேவையில்லை. அது வினையச்சமாக இருக்கா? அது டா பாருங்க, இட்டு பிளஸ் ஆ அகரத்தில் முடிஞ்சிருக்கு. தீ பாருங்க, இத்து பிளஸ் சி இகரத்தில் முடிஞ்சிருக்கு. அகர இகர ஈற்று வினையச்சத்தை எடுத்து வல்லினம் மிகும். அதை யோசிக்க தேவை போட்டுடலாம். ஆனால் உகரத்தில் முடிஞ்சா மட்டும் தூ பாருங்க, இத்து பிளஸ் ஊ, இங்கேயும் பாருங்க இத்து பிளஸ் ஊ, ரெண்டுமே உகரம் தான். ஆனால் உகரத்தில் முடிஞ்ச உடனே டக்கு நீங்கள் வல்லினம் போட்டுறக்கூடாது. அந்த உகரத்தில் முடிகிற வினையச்சம் வன்தொடர் குற்றிலுகரமாக இருந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும். குற்றிலுகரம் 6 வகைப்படும். சரியா? வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், ஆயுதத்தொடர், நெடில்தொடர், உயிர்த்தொடர். குற்றிலுகரமாக இல்லையான்னு முடிவு பண்ணுற எழுத்து இறுதி எழுத்து. அது எந்த வகைன்னு முடிவு பண்ணுறது? ஈற்று அயல் எழுத்து. குற்றிலுகரம் ஈற்று அயல் எழுத்தை பொறுத்து 6 வகைப்படும் நமக்கு தெரியும். வல்லினமை இருந்தால் வன்தொடர், மெல்லினமை இருந்தால் மென்தொடர், இடைநமை இருந்தால் இடைத்தொடர், ஆயுத எழுத்து இருந்தால் ஆயுதத்தொடர், 2 எழுத்து இருந்து தனி நெடில் இருந்தால் நெடில் தொடர், 2க்கு மேற்பட்ட எழுத்து இருந்து உயிர்மை எழுத்து இருந்தால் உயிர் தொடர். இதெல்லாம் கிளியராக நம்மள்ட்ட வீடியோவில் இருக்குது, நீங்கள் பார்த்துங்க. சரியா? ஸோ இப்போ தூ உங்களுக்கு தெரியும், குசுடுத்து பொருளில் முடிஞ்சால் குட்டிலுகரம் தானே. ஸோ இப்போ ரெண்டுமே குட்டிலுகரம் தான். ஆனால் அது என்ன குட்டிலுகரம் முடிவு பண்ணுறது? ஈற்று அயல் எழுத்து. ஈற்று அயல் எழுத்துனா இறுதி எழுத்துக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து. இப்போ இந்த என்பது மெல்லினமை தானே. அப்போ இது ஒரு மென்தொடர் குட்டிலுகரம். அப்போ இங்கே வல்லினம் மிகக்கூடாது. ஸோ இத்து என்பது ஒரு வல்லினமை. அப்போ எடுத்து என்பது ஒரு வன்தொடர் குட்டிலுகரம். இங்கே வல்லினம் மிகும். ஸோ புரியுதா? ஸோ அப்போ உகரத்தில் முடிகிற வினையச்சம் வன்தொடர் குட்டிலுகரமாக இருந்தால் வல்லினம் மிகும். ஸோ பிழை திருத்தம் பண்ணும்போது இது போல நிறைய டவுட் வரும். அப்போ நீங்கள் அது வருமா வரான்னு யோசிக்கக்கூடாது. அது சொல் என்ன சொல்? அது பெயரெச்சமா, அது வினையச்சமா, இலக்கண குறிப்படி நீ போய் யோசிச்சீங்கன்னா கிளியர் ஆன்சர் எடுத்து வந்துகிட்டே இருக்கலாம். சரியா?
ஸோ இப்போ இது போல் கஷ்டமாக இருக்கிற இடத்துல நம்ம தொகுத்து கொஞ்சம் வீடியோவை கொடுப்போம் கண்டிப்பாக மார்ச் ஏப்ரலில். நீங்கள் அப்போ இன்னுமே தெளிவாய்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். இதை கற்றுக்கிட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். சரியா? அதாவது இப்போ ப்ரீவியஸ் இயரில் நிறைய பிழை திருத்தம் கேட்குறாங்களே, இல்லை தொகுத்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தோன்னா நம்மளுக்கு கிளியராக போயிடும். சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த செயல் காலம் காட்டும், செயல் காலத்தை காட்டாமல் பண்பை மட்டும் காட்டும். ஸோ அந்த வினையச்சத்தில் அந்த குழப்பம் உங்களுக்கு இருந்தால் அது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இல்லை அது புரியலாம், அது விட்டுருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.